இன்னைக்கு செகண்ட் லவ் எபிசோட்ல பெருசா சண்டை சொல்ல முடியாது, பெருசா டிராமாலாம் இல்ல. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை ஹனி, செல்லம், தங்கம். இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு 2 பேர் மனசுல ஒரு பெரிய புயல கிளப்பிருச்சு. ஒண்ணு நல்ல விதத்துல, ஒண்ணு கெட்ட விதத்துல. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மோனிஷா. மோனிஷாவும் ஆபிதும் சேர்ந்து ஒரு டாஸ்க் பண்ணாங்க. அந்த டாஸ்க்ல ஒரு கோட் வேர்டா இந்த நேம வச்சாங்க. சோ இது மூலமா வந்து ஆபித்துக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைச்சது. அண்ட் பெக்கேக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து ஜெலசியா ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அதோட அசீம் ஈரனோட அன்எக்ஸ்பெக்டட் கெமிஸ்ட்ரி இந்த எபிசோட்ல வெளியாச்சு. அபித் அண்ட் மோனிஷா இவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே போற மாதிரி, நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டே போற மாதிரி தெரியுது. ஸோ என்னென்ன எபிசோட் 10ல நடந்ததுன்னு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே கார்டன் ஏரியா திறக்கப்படுது. ஸோ கார்டன் ஏரியாவில் போய் நீங்கள் பேசிக்கலாம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் யார் கூடயாவது பேசணும், இல்லைனா கிளாரிட்டி வேணும், இல்லைனா இவங்க கூட நான் பேசி பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதாவது யாரோடையாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அவங்கள வந்து நீங்கள் கார்டன் ஏரியா கூட்டிகிட்டு போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது செகண்ட் லவ் ஷோவில். ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு 2 கப்பல் வந்து கார்டன் ஏரியா போய் பேசலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. வெக்கே அண்ட் பிரியங்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபித் அண்ட் மோனிஷா இவங்க 2 பேரும் பேச ட்ரை பண்றாங்க. வெக்கே பிரியங்காவை பார்த்து உனக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும் அப்படின்னு கேட்க, பிரியங்கா வந்துட்டு எனக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், என் பார்ட்னர் வந்து என்கிட்ட வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வெக்கே கிட்டயும் அதே கேள்வியை பிரியங்கா கேட்கறாங்க. வெக்கே சொல்றாரு, எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பொண்ணு வேணும், நான் சொல்றதை கேட்கணும், அதே டைமுக்கு சிரிக்கணும், நிறைய சிரிக்கணும், என்னோட வைப் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாரு. மோரோவர் வந்து உனக்கு நான் ஒரு தடவை சாரி அப்பாலஜி மெசேஜ் நீ வந்துட்டு பார்த்துட்டு நீ வந்து ரிப்ளை பண்ணல, சோ திரும்பி வந்துட்டு ஜோன் அவுட் பண்ணது வந்து எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பிரியங்கா ஐயோ அப்படி நடந்துருச்சா, உன்னை ஜோன் அவுட் பண்ண மாதிரி தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே சோ உன்னை கஷ்டப்படுத்தணும்னா உன்னை ஜோன் அவுட் பண்ணும் இல்லையா அப்படின்னு வந்துட்டு 2 பேரும் அதை சிரிச்சுட்டே எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோனிஷா அண்ட் ஆபித் இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா ஆபித் வந்து கேட்கிறாரு மோனிஷா கிட்ட, எதுக்கு வந்து வெக்கேவோட உன்னோட ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகலன்னு வந்துட்டு அப்படின்னு கேட்கவும், மோனிஷா சொல்றாங்க இல்ல வெக்கேக்கு வந்துட்டு இன்னொருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லவும், ஆபித் வந்து சொல்றாரு ஆமா எல்லா டாஸ்க்லயும் வந்துட்டு உன்னை விட்டுட்டு அவர் வந்து பிரியங்காவை தான் சூஸ் பண்ணாரு, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கான்வர்சேஷனுக்கு பிறகு மார்னிங் பாத்தீங்கன்னா பிரியங்கா சொல்லிட்டு இருக்காங்க மோனிஷா கிட்ட, ஆக்சுவலி வந்து வெக்கேக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு வந்து ஆர்கானிக்கா அந்த ஃபீலிங் வரல, அவங்க கிட்ட வந்து நான் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் மோனிஷா சொல்றாங்க இந்த ஃபீலிங் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துருச்சு, ஒன்னதான் அவருக்கு பிடிச்சிருக்கு, பட் அது பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல என்கிட்ட வந்து இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிருக்க வேணாம், அதுக்கு பதிலா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் மூவ் ஆன் ஆக போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் வந்து இந்த விஷயம் கரெக்டா தோணுச்சு. ஏன்னா வெக்கேக்கு வந்து ஆக்சுவலி ட்ராப் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து மோனிஷா அண்ட் வெக்கே அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இங்க நம்ம விட்டுட்டு போனோம்னா இது தப்பாகுமோ அப்படின்னு கூட அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரோ என்னமோ தெரியல. இதனாலேயே வந்து மோனிஷாவோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமான்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு. அண்ட் மோர் ஓவர் வந்து விட்டுட்டு போறது வந்து நம்மளா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நினைச்சாரு. ஸோ அதனாலேயே மேபி மோனிஷா மேல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அதுவும் கரெக்ட் தான். வேணாம்னா வேணாம் சொல்லிட்டு போகணும் இல்லையா? அதை விட்டுட்டு வந்துட்டு நீ இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்றது தேவையில்லாத விஷயம் தான். அண்ட் அவருக்கு ஸ்டார்டிங்லேயே பிரியங்காவை பிடிச்சது அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இங்க இருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறதுன்னு தெரியாம தான் ஏதேதோ சொல்லிட்டு இருந்தாரு மோனிஷா கிட்ட. அதே டைமுக்கு மோனிஷாவையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் வந்து வெக்கே ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தாரு. அடுத்து ஒரு டாஸ்க்காக ஸ்ருதிகா வந்திருந்தாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி டாஸ்க் தான் இப்பவும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ பேர்லாம் அவங்களே சூஸ் பண்ணாங்க, இவங்க கடைசியா இருந்தது பாத்தீங்கன்னா ஆபித் அண்ட் அசீம். இந்த சைட்ல கேர்ள் சைட்ல பாத்தீங்கன்னா மோனிஷா அண்ட் ஈரனும் இருந்தாங்க. சோ அசீம் வந்துட்டு நான் மோனிஷாவோட போறேன்னு முதல்ல சொல்லிட்டாரு. பட் ஈரன் வந்து சொன்னாங்க எனக்கு இஃப் கிவன் a சான்ஸ் நான் வந்துட்டு அபிதை சூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து இவரோட தான் போவேன், அசீமோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொன்னதுனாலே அசீம் என்ன பண்ணிட்டாரு ஓப்பனா ஓகே ஃபைன், அவங்க அப்படி சொல்றதுனால இந்த டாஸ்க் வந்து நான் ஈரனோட பண்றேன் அப்படின்ற மாதிரி அசீம் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்னோட கம்ஃபர்டபுள்னா நான் அவங்களோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆபிதும் மோனிஷாவும் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேர் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் டாஸ்க் பண்ண போயிட்டாங்க. ஸோ இப்போ மோனிஷா ஆபித் ஒரு பேரு அண்ட் வெக்கே அண்ட் சிந்தூரி ஒரு பேரா இருக்காங்க. இது வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் டாஸ்க். மெய்ஸ்ல வந்து நடந்து போகணும். அண்ட் பிளைண்ட் ஃபோல்ட் வந்துட்டு ஒரு ஆண் போட்டியாளர் வந்து கட்டியிருப்பாரு, பெண் போட்டியாளர் வந்து டைரக்ஷன் சொல்லணும். ஸோ பெண் போட்டியாளர் டைரக்ஷன் சொல்லும் பொழுது அதை வந்து ரைட் லெஃப்ட் சென்டர்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக நீங்க ஒரு கோட் வேர்டு வச்சுக்கணும், உங்க வைபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கோட் வேர்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களுக்குள்ள செட் ஆகுற மாதிரியான கோட் வேர்ட்ஸை சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனது அசீம் அண்ட் ஈடன் வெர்சஸ் நேஹா அண்ட் தேஜஸ் இவங்க தான் போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா கோட் வேர்டு வைக்க சொன்னதுக்கு அசீம் ஈடன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை, ஸோ அவங்க ஒரு நார்மலா வந்து வச்சாங்க ரொமான்ஸ்
ரொமான்ஸ், பேச்சுலர் அப்படி இப்படின்னு ஏதோ. இந்த சைடு பாத்தீங்கன்னா தேஜஸ் அண்ட் நேஹா. அண்ட் தேஜஸ் ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் டச்சி, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், பிசிக்கல் டச் அப்படின்ட்டே இருப்பாரு இல்லையா அவரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 10 நாளா நேஹாவை கிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். அதனால நான் வந்துட்டு கிஸ், லிப்ஸ் அந்த மாதிரி தான் கோட் வேர்டு வச்சேன்னு சொல்றாரு. இதை வந்து ஓப்பனாவே கேமரா முன்னாடி சொல்றாரு. என்னையா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு? லவ் இஸ் பியாண்ட் சம்திங் பிசிக்கல் டச்ன்னு யாராவது அவருக்கு சொல்லுங்களேன். லவ் அவர் எப்ப பார்த்தாலும் செக்ஸி டாக்ஸ், பிசிக்கல் டச் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தோணுது. ஸ்டில் லிப்ஸ், கிஸ்ன்னு வந்துட்டு வச்சாங்க டைரக்ஷன். அதை நேஹாவும் ஒத்துக்கிட்டு அந்த டைரக்ஷனே சொல்லி கூப்பிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் போன டாஸ்க்ல ஈடன் அண்ட் அசீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து அந்த மெய் ஸ்கூல்ல வந்துட்டு இந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு பிடிச்ச க்ளோத்ஸ், ட்ரெஸ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிக் பண்ணிட்டு வேற வரணும். அவங்க நேம் போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டா அந்த நேம் வேற பிக் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ எத்தனை எடுத்துட்டு வராங்க, எவ்வளவு சீக்கிரம் வராங்க அப்படிங்கிறது தான் காம்படிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா தேஜஸ் அண்ட் நேஹா வந்து கவுண்டர் மாத்தி வந்துருவாங்க. செகண்ட் கவுண்டர் போறதுக்கு பதிலா 1, 3, 2, 4ன்னு போயிடுவாங்க. சோ இப்படி கவுண்டர் மாத்தி வந்ததுனால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா அசீம் அண்ட் ஈடன் வந்து ஃபர்ஸ்ட் தப்பா பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ருதிகா கரெக்ட் பண்ண அவங்களும் அது கரெக்டா பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த சைடுல வந்து ஈடன் அண்ட் அசீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்த கப்பல் ராஜா, பிரியங்கா, வீணா அண்ட் தினேஷ் இவங்க வந்தாங்க. ராஜா, பிரியங்கா, வீணா, தினேஷ்ல பாத்தீங்கன்னா வீணா, தினேஷ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து வீணா சில இடத்துல வந்து ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பொருள் கரெக்டா இருக்கும்போது அதுதான் கரெக்ட், அது எடு 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 அப்படிலாம் சொல்லிட்டு க்ளூ கொடுத்துட்டாங்களாம். ஸோ இதனால அந்த டீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ராஜா அண்ட் பிரியங்கா இவங்க வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அந்த அந்த பர்டிகுலர் காம்படிஷன்ல. எபிசோடோட ஹைலைட்டே இந்த லாஸ்ட் ரவுண்டு தான். ஏன்னா வந்து இந்த பேர் பாத்தீங்கன்னா வெக்கே அண்ட் சிந்தூரி, இன்னொரு பக்கம் மோனிஷா அண்ட் அபித். மோனிஷா யூஸ் பண்ண கோட் வேர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஹனி, செல்லம், தங்கம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா. இதெல்லாம் வந்து வெக்கேக்கு கொஞ்சம் அப்படி இருந்தது. ஏன்னா அவங்கவுங்க வைபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அந்த 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேருக்கு வைபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் சூஸ் பண்ணோம். ஸோ இவருக்கு வெக்கேக்கு என்ன தோணிடுச்சுன்னா, அப்படியே இவங்களுக்குள்ள க்ளோஸா நடந்துருச்சுன்னு இவங்க டார்லிங், செல்லம் இப்படிலாம் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வெக்கே கேட்கிறாரு, எதனால இவங்க இந்த நேம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. மோனிஷாக்கும் அபித்துக்கும் என்ன இருக்கு, ஏன் அவங்க நேம்? ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா வெக்கே அண்ட் சிந்தூரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைப்ல இருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னா வந்து காரம், பவளமல்லி என்னென்னமோ காமனா வச்சிருந்தாங்க. ரொமான்டிக்கா எதுவுமே வைக்கல. பட் இங்க பாத்தீங்கன்னா செல்லம், தங்கம்னு இருக்கவும் வெக்கேக்கு அது கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் நம்மளோட எக்ஸ் பார்ட்னர் ஆச்சு அப்படின்ற ஒரு கோவம் இருக்கத்தானே செய்யும். ஸோ அது கொஞ்சம் வெக்கேக்கு இருக்கு. அந்த லைட்டா ஒரு பொசிசிவ்னஸ் இருந்தது. இந்த விஷயம் வந்துட்டு மோனிஷா கிட்ட கேட்கப்பட்டப்போ தனியா ஆஃப் கேமரால தனியா நம்ம கிட்ட பட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, வெக்கேவை வெறுப்பேத்துறதுக்காகவே வச்ச ஒரு வார்த்தைகள், செல்லம், தங்கம், ஹனின்றதுலாம் வந்து வெக்கேவை வெறுப்பேத்துறதுக்காகவே வச்ச வார்த்தைகள்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வெக்கேவும் வந்து செம்மையா வெறுப்பானாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அபித் வந்து இந்த டாஸ்க் அப்போ செல்லம், தங்கம்னு மோனிஷா கூப்பிட அபித் அப்படியே பயங்கரமா பிளஷ் ஆகுறாரு. அபித் வந்து இந்த டாஸ்கை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைமா அபித் வந்து கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருந்து பார்க்க முடிஞ்சது இந்த டாஸ்க்ல. டாஸ்க் முடிஞ்சு அவர் கையை பிடிச்சிட்டு ஓடி வரும்பொழுது கூட வந்துட்டு அபித் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலா இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னாரு. மோனிஷா வந்துட்டு கேட்டப்போ, மோனிஷா எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு கேட்டப்போ, இந்த வைரத்தை போய் நான் இவ்வளவு நாள் பார்க்காம இருந்துட்டேனே அப்படின்னாங்க. சோ இவருக்கும் வைரம் அங்க வந்து என்னோட வைக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வந்து இங்க வைரம்னு கூப்பிட்ட உடனே ஹனி, வைரம், தங்கம்னு உடனே உரிமை எடுத்து கூப்பிடுறத பார்க்கும் பொழுது அப்போ முன்னாடி பண்ணதும் ஃபேக்கா அப்படின்ற ஒரு டவுட் வரதான் செய்யுது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்கானிக்கா வரணும் இல்லையா. கொஞ்ச நாள் பழகின பிறகுதான் நம்ம ஒருத்தர் வைரம், தங்கம், ஹனி இதெல்லாம் சொல்லுவோம். இங்க வந்து என்ன ஒரு 1 hour பேசினாலே வந்து உடனே அந்த செல்ல பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு எப்படி மனசு வருது? அவங்கள வைரம், தங்கம்னு எப்படி வந்து சொல்றாங்க? அவங்களுக்கு கவிதை எழுதுறாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு என் வாழ்க்கைக்கு ரெக்கை தந்த வெக்கே அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க இல்லையா. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்களோ மோனிஷா அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்னு வந்து கேமராக்காக இதெல்லாம் பண்றாங்களோ, இந்த ஷோல வந்து அவங்க ரீட்டைன் ஆகணுன்றதுக்காக பண்றாங்களோ அப்படின்னுமே தோணுது. ஏன்னா வெக்கே போயாச்சு, உடனே நம்ம இன்னொரு பார்ட்னரை பிடிக்கணும், அப்பதான் நம்ம இந்த ஷோல வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு ஆபிதோட சேர்ந்து ஒண்ணு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் நிறைய இடத்துல அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த ஃபீலை வந்து நிஜமாவே ஆபித் வந்து எனக்கு கொடுக்குறதா அவங்க சொல்றாங்க. சோ பாக்கலாம். இது வரைக்கும் ஸ்லோவா பில்டப் ஆயிட்டு இருந்த ஆபித் அண்ட் மோனிஷாவுடைய கனெக்ஷன் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃபாஸ்டாவும் போறதுக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த செல்லம், தங்கம் அதுல வந்து ஆபித் வந்து செம ஃபிளாட் மோனிஷா கிட்ட. இப்போ மோனிஷா நில்லுனா நிப்பாரு போல, உட்காருனா உட்காருவாரு போல, அந்த மாதிரி தான் இருக்காரு. சோ டாஸ்க் முடிஞ்சு வந்தோடனே பிரியங்கா சும்மா வம்பு இழுக்கிறாங்க மோனிஷா கிட்ட. நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து நான் கண்டிப்பா ஆபிதோட தான் போவேன், ஏன்னா ஆபித் வந்து நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மோனிஷா சொல்றாங்க, அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், அதெல்லாம் நீ கூட்டிட்டு போக முடியாது. நான் ஒரு பாய் ஃப்ரெண்டையாவது எங்க இருந்தாவது பிக் பண்ணிட்டு வருவேன், நீ வந்து என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போவியா, என் ஆளுங்களெல்லாம் ஆளாக்குவியான்ற மாதிரி பிரியங்காவை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அண்ட்
இவரையும் பார்த்து ஆபிதையும் பார்த்து ஹனி யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, ஏன் ஹனியை யாரும் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏன் ஹனி, ஏன் செல்லம், ஏன் தங்கம்னு சொல்லும் போதுதான் வந்து மோனிஷா மேல ஏன் மோனிஷா இவ்வளவு ஃபேக்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் போல தோணுது. ஸோ ஃபைனலி இந்த டாஸ்கோட வின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அசீம் அண்ட் ஈடன். அவங்க வந்து என்னதான் எளியும் புனியமா இருந்தாலுமே ஒரு டாஸ்க்னு வந்தா அவங்களோட காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. 2 பேருமே வந்து டாஸ்க்ல சூப்பரா வின் பண்ணிடுறாங்க. ஃபாஸ்டாவும் வந்தாங்களாம், கரெக்டான பொருள்களையும் எடுத்தாங்களாம். ஸோ அவங்க தான் அசீம் அண்ட் ஈடன் தான் வந்து வின்னர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து அவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கு. ஸ்ருதிகாவும் வந்து அவங்கள பேட்சப் பண்ண ட்ரை பண்றாங்க. யூனிவர்ஸ் ஏதோ உங்களுக்கு சொல்லுதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அசீமோ ஈடனும் நோ 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 நாங்க எப்பவுமே சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாருக்கு இது வந்து ஜாலியா இருக்கோ இல்லையோ, அபித் வந்து செம ஜாலியா இருக்காரு. ஒருத்தர் வந்து தன்னை செல்லம், தங்கம் அப்படிலாம் கூப்பிடுறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் கூப்பிடுறாங்களாம். ஸோ அவர் முகம் எல்லாம் ஒரே பளபளன்னு இருக்கு. வாயெல்லாம் பல்லு தான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. ஸோ நாளைக்கு எபிசோட்ல இன்னும் சில கம்பேட்டபிலிட்டி டாஸ்க் வருது. ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபோன் டாஸ்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதுலலாம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு நம்பலாம். மோனிஷா அண்ட் ஆபித் இவங்களுடைய கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்தது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம இப்போ ரியாலிட்டி செக்குக்கு போயிடலாம். என்னோட கணிப்புப்படி ஓகேவா, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இது வந்து உங்க ஒப்பீனியனோட கண்டிப்பா மாறலாம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். இன்னைக்கு எபிசோடோட கிரீன் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தா அசீம் அண்ட் ஈடன் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவங்க பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் சைட்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையுமே சைட்ல வச்சுட்டு ஒரு டாஸ்க் அப்படின்னு வரும்பொழுது 2 பேரும் வந்துட்டு அவங்களோட ஃபுல்லஸ்ட்டை போட்டு விளையாடுறாங்க அண்ட் ஒத்துமையா விளையாடுறாங்க. அதை பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு. ஸோ அதனால அவங்கள வந்து கிரீன் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ரெட் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தா அகேன் மோனிஷாவை சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவங்க வந்து ஃபேக்கா சில வார்த்தைகள் பார்ட்னர்ஸ் மேல யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த செல்லம், தங்கம், எனக்கானவன், எனக்கானவன், எனக்குள்ளவன், என்னுடையவன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதை டக்குன்னு ஒருத்தர் மேல 1 ஹவர்ல பேசின ஆள்கிட்டயோ இல்ல 1 நாள்ல பேசின ஆள்கிட்டயோ நம்ம சொல்லும் பொழுது அவங்களுமே வந்து ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிடுவாங்க. அது எமோஷன்ஸ்ன்றது வந்து லேடிஸ்க்கு மட்டும் தான் சொல்ல முடியாது. ஜென்ஸ் வந்து வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஆம்பளைங்க வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. எல்லாருமே அன்புக்கு ஆசைப்படுறவங்க தானே. ஸோ ஒரு ஷோக்காக இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல பாவம் அந்த ஆண் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நிஜமாவே சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா. ஸோ இது உண்மையா இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த கேமராக்காக ஃபேக்கா அவங்க சொல்றாங்கன்னு ஒரு வேலை இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த அந்த ஆண் போட்டியாளர்கள்லாம் நிஜமாவே வந்து ரொம்ப பாவம், அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதனால நான் வந்துட்டு மோனிஷாவை ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லலாம் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். காமெடி மொமெண்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா மோனிஷா வந்துட்டு அபித செல்லம், தங்கம் அப்படிலாம் சொல்லும் பொழுது அவர் பிளஷ் ஆன விதமும், அதே டைமுக்கு வந்துட்டு இவர் கொஞ்சம் வந்து பொசசிவ் ஆகுறதையும் பார்க்கும் பொழுது, கொஞ்சம் ஜெலசியா பொசசிவ் ஆகுறதையும் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. சிரிப்பு தான் வந்தது. அது என்னோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா ஈடன் அண்ட் அசீம் இவங்க 2 பேருடைய பேரு, எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பேர், அன்எக்ஸ்பெக்டட் பேரு. அவங்க உருவானது மட்டும் இல்லாம டாஸ்க் வின் பண்ணது, அதுவும் ஒரு கம்பேட்டபிலிட்டி டாஸ்க்லாம் அவங்க 2 பேர் வின் பண்ணது, எளியும் பூனையுமா இருக்கிற ஒருத்தர் வந்து வின் பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா நான் இந்த ஷோல பாக்குறேன் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்கிறேன், இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரு கிரீன் ஃபிளாக்னு பாக்குறீங்க, யாரு ரெட் ஃபிளாக்னு பாக்குறீங்க? நாளைக்கு உங்க ஒப்பீனியன் மாறலாம். ஸோ என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் வெக்கே உண்மையாவே ஜெலசியாவோ பொசசிவாவோ ஃபீல் ஆகுறாரா, இல்ல வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபீல் ஆகலன்னா தப்பா நினைச்சுப்பாங்க ஆடியன்ஸ்ன்றதுக்காக ஃபீல் ஆகுறாரா அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் மோனிஷா வந்து ஃபேக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை திரும்ப மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.